லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960. மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 அப்படிங்கிற இந்த படத்தை டைரக்டர் டியூட் விக்கி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் யோகி பாபு அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் 96 மூவி ஆக்டர் கௌரி கிஷனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த மண்ணாங்கட்டி 1960 அப்படிங்கிற இந்த படத்துடைய ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டேரக்டர் அல்லு அர்ஜுன் ஹீரோ நடிக்கிற அவருடைய 23வது படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இன்னைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக்டர் அல்லு அர்ஜுனும் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட இந்த செல்ஃபி ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ஜெயிலர். ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் டைரக்டர் நெல்சனோட மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் சேர்ந்து ஜெயிலர் 2 படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஜெயிலர் 2 படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபுல் போர்ஷனுக்கான ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆயிட்டதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் மார்ச் எண்டில் முடிகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் பார்ட் 1ல ஆக்டர் ஜாஃபர் சாதிக் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. இப்போ ஜெயிலர் 2 படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோயும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்டர் ஜாஃபர் சாதிக். த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி சர்ச்சைகள்லாம் உருவாச்சு. அந்த படத்துடைய சக்ஸஸ் தொடர்ந்து மறுபடியும் இப்போ த கேரளா ஸ்டோரி 2 அப்படின்னு பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 விட பார்ட் 2ல இன்னமும் நிறைய சர்ச்சைகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரைலரை பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம நாட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற இந்த படம் February 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் சசிகுமார் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மயிலாடு. இந்த படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை ஸ்டார் விஜய் வாங்கிட்டதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் கல்யாணி பிரியதர்சன் லீட் ரோல் நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன படம் தான் லோகா சாப்டர் 1. வேம்பயர் கலந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவியாக இந்த படம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சாப்டர் 1 படத்துடைய ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கும் ஒவ்வொரு தனிப்படம் வரப்போகுது. அப்படி ஒரு தனிப்படம் வரதுக்கு முன்னாடி லோகா சாப்டர் 2 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இந்த நியூஸை ஆக்டர் கல்யாணி பிரியதர்சனே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லோகா சாப்டர் 2 படத்துடைய ஷூட்டிங் 2026 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆக்டர் துல்கர் சல்மான், ஆக்டர் டோவினோ தாமஸ் இவங்க 2 பேருமே ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோஸாக வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருடைய கேரக்டர் பேஸ் பண்ணி தனித்தனி படம் வரப்போது. அந்த படத்துலையும் கல்லியங்காட்டு நீலி அப்படிங்கிற நம்ம டேர் கல்யாணி பிரியதர்சனுடைய வேம்பயர் கேரக்டர் வரும் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் லோகா சாப்டர் 2 படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசராக நம்ம எதிர்பார்க்கலாம். KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக். இன்னைக்கு டாக்ஸிக் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் வெறித்தனமாக இருக்கு. இந்த டீசரை பார்க்கவே அப்படியே ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு ஃபீலை தருது. டீசரில் வர ஒவ்வொரு சீனுமே செம மாசாக இருக்குது. கிட்டத்தட்ட KGF படம் பார்க்குற ஒரு ஃபீலை தருது. டாக்ஸிக் படத்தில் நம்ம KGF யாஷ் 2 கெட்டப்பில் வராரு. ஒன்று லாங் ஹேர் விட்டுக்கிட்டு தாடி வச்சிருக்கிற கெட்டப், இன்னொன்று ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு தாடி இல்லாத ஒரு கெட்டப். 2 கெட்டப்புமே செம மாசாக இருக்குது. டாக்ஸிக் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே 18+ கண்டென்ட்டோட தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டீசரும் அதே மாதிரி ஹாலிவுட் ஸ்டைலில் 18+ கண்டென்ட்டோட ஆக்ஷன் கலந்த ஒரு டீசராக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸிக் படத்துடைய டீசர் தரமாக இருக்குது. இப்போ தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோ நடிச்சிருக்க இந்த டாக்ஸிக் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் மார்ச் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லீ குரூனியஸ் த மம்மி அப்படிங்கிற ஒரு புது ஹாரர் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக ஹாரராக இருக்குது. படமும் அதே மாதிரி ஹாரர் வைப்போட சூப்பராக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ லீ குரூனியஸ் த மம்மி அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் மார்ச் 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்போட. ஆக்டர் ரவி தேஜா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் இருமுடி. இருமுடி படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியா பவானி சங்கர் அவர்கள் ஹீரோயினாக நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பிரியா பவானி சங்கர் அவர்கள் இருமுடி படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய கேரக்டர் போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இருமுடி படத்தில் இவங்களுடைய கேரக்டர் நேம் காவேரி. மகாபாரத கதையில் சூரியபுத்திர கர்ணன் அவர்களுடைய குருவான பரசுராமரை பேஸ் பண்ணி புது படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு மகா அவதார அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த மகா அவதார படத்தில் பரசுராமரை பற்றி சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் யோகி பாபு ஹீரோ நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் யோகி பாபு அவர்கள் ஹீரோ நடிக்கிற இந்த புது படத்துக்கு கெனத்த காணும் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் நானி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். த பேரடைஸ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். த பேரடைஸ் அப்படிங்கிற இந்த படம் ஆகஸ்ட் 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் தான் மயிலாடு. மயிலாடு படத்துடைய சக்ஸஸை தொடர்ந்து இப்போ சக்ஸஸ் மீட் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மயிலாடு மூவி டீம். பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஆன்ஸ்பாட் 2 படத்தை டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸை தேடி தந்திருக்கு. பார்ட் 2 டூ மச் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸை தொடர்ந்து படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ப்ரொடியூசர் ஒரு காரை கிஃப்டாக தந்திருக்காரு.
தியேட்டரில் ரிலீஸ் ஆன சீதா பயணம் படம் 4 நாளில் 8.7 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய எஜமான் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 33 வருஷம் ஆகுது. சூப்பர் ஸ்டார் படங்களில் எஜமான் படமும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்களில் ஒன்று. உங்களுக்கும் எஜமான் படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன கில்லி படம் மறுபடியும் பிப்ரவரி 20 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தல அஜித் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன துணிவு படத்தையும் பிப்ரவரி 20 ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டரில். விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன சூதுகவும் படத்தையும் மறுபடியும் இந்த வாரம் பிப்ரவரி 20 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மை டியர் டோலி அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் பிப்ரவரி 20 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் பிப்ரவரி 20 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹவு டு மேக் ஏ கில்லர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பிப்ரவரி 20 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் ஆக்டர் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படம் பிப்ரவரி 20 அமேசான் பிரைம், ஆஹா தமிழ், சிம்பிளி சவுத், லைன் கேட் பிளே, ஷார்ட் ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற இந்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. 56 டேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட இப்போ பிப்ரவரி 18 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் பிப்ரவரி 17 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பச்சை அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் பிப்ரவரி 19 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்கப்பட்டதால் லக்கி த சூப்பர் ஸ்டார் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. லக்கி த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்டி முனியும் நல்ல பாடலும் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் தமிழில் பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் பிளாக் விடோ கேரக்டரில் நடித்த ஆக்டர் ஸ்கார்லட் ஜான்சன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மை மதர்ஸ் வெட்டிங். இப்போ அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். டாக்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் இப்போ தமிழில் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். த ரெண்டல் ஃபேமிலி அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பிப்ரவரி 18 ரிலீஸ் பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஈஸ்ட் ஆஃப் வால் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் இப்போ தமிழில் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட்சிங் யூ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பிப்ரவரி 20 இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பவனி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழில் போட. பேடாக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பிப்ரவரி 18 நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீட் கிரேட் அண்ட் பாய் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 19 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பீயிங் கோர்டன் ராம்சி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 18 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நைட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் பிப்ரவரி 19 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டர்ன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.